இந்த கட்டடம் கட்டி 1 வருஷம்தான் ஆகுது. ₹64,33,000 பட்ஜெட்டில் கட்டப்பட்ட ஒரே வருடமான அந்த கட்டிடம் இடிந்து 2 முறை விழுந்ததாக குற்றஞ்சாட்டுகிறார்கள் பெற்றோர். எங்கு என்ன நடந்தது? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கூகலூர் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. அந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் அந்த பள்ளி குழந்தைகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த பள்ளி கட்டிடத்தில் 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கடந்த ஆண்டுதான் தமிழக அரசின் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தின் கீழ் ₹64,33,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு மாணவர்கள் கடந்த 1 வருடமாக பயின்றும் வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் மீது அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அங்கிருந்த டிவி, சேர், நாற்காலிகள் மீது விழுந்ததில் அவை சேதமாகி இருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கு விரைந்து வந்து பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் செல்ல அந்த பள்ளிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் வந்துவிட்டனர். அவர்களையும் சூழ்ந்து கொண்ட பெற்றோர் கேட்ட கேள்விகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் குறித்து வலைதளவாசிகளின் கருத்துக்களை பதிவிடுங்கள். செய்திகளை வழங்குவோர் மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமழை, சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் இம்பார்ட்டன்ட் செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸோடு.